ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நம்மளோ ஹெல்தியான க்ளோ வந்து ஸ்கின்னுக்கு வரணும்னா, நம்ப எக்ஸ்டர்னலா வெளிய ஸ்கின்னுக்கு என்ன அப்ளை பண்றோம், என்ன ஃபேஸ் பேக் போடுறோம், என்ன க்ரீம் யூஸ் பண்றோம், இதெல்லாம் மட்டும் மேட்டர் கிடையாது. ஏன்னா, இது மட்டும் போதாது. நம்ப என்ன குடிக்கிறோம், நம்ம என்ன சாப்பிடுறோம், அதுதான் நம்ம ஸ்கின்லயும் தெரியும். ஸோ, இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு ஒரு 5 அமேசிங் அண்ட் பவர்ஃபுல் மார்னிங் ட்ரிங்க்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து டீடாக்ஸ் மட்டும் பண்ணாதுங்க. உங்கள் ஸ்கின்னை நல்லா கிளியர் பண்ணும். அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு சாஃப்ட் ஃபெஸ்டிவல் க்ளோவும் கொடுக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேச்சுரலா, அது இல்லாமல் வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக் அண்ட் பர்ஃபெக்ட் டு இன்க்ளூட் இன் த மார்னிங் ரொட்டீன். Okay, so let's get started. Hi, this is Priya. Welcome to my channel Priya D786. If you are interested in science-based facts, home remedies, DIY, skincare and hair care review, and healthy lifestyle, and much more, subscribe to my channel, which means a lot to me. நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பாப்புலர் அண்ட் மோஸ்ட் காமன். நானே இந்த ட்ரிங்க்கை நான் ஒரு வாட்டி என் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா லெமன் வாட்டர். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டரில் ஆஃப் அ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி, எந்த ஒரு ஸ்வீட்னரும் ஆட் பண்ணாமல் இதை ஒரு எம்டி ஸ்டமக்கில் மார்னிங் ஃபஸ்ட் திங்காக இதை நம்ம குடிக்கணும். ஸோ இது எப்படிலாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ் வந்து ரிச் இன் விட்டமின் சி. அதனால் உங்கள் ஸ்கின்னை நல்ல ஒரு பிரைட்டனிங் எஃபெக்ட் தரும். ப்ளஸ் வந்து டல் ஸ்கின்னுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு ஆக்னி இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா அதுவுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இட் வில் ஃப்ளஷ் அவுட் ஆல் த டாக்ஸின். அதனால் உங்கள் லிவரையும் டீடாக்ஸ் பண்ணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை குடித்த உடனே மார்னிங்கில் ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஃப்ரெஷ்னஸும் லாங் டேர்ம் க்ளோவும் கொடுக்கும். திஸ் இஸ் கிரேட் ஃபார் பீப்புள் ஹூ ஹேவ் அன்இவன் ஸ்கின் டோன் ஆர் டல் ஸ்கின் ஆர் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ரெண்டாவது ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா, மெத்தி சீட்ஸ் அண்ட் வாட்டர். மெத்தினா தமிழில் வந்து வெந்தயம்னு சொல்லுவாங்க. ஸோ வெந்தயம் வாட்டர் தான். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, நீங்கள் முன்னாள் நைட்டே வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு 1 டீஸ்பூன் ஆஃப் வெந்தயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சோக் பண்ணி ஓவர் நைட் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்கலாம். இல்லை ஃபில்டர் பண்ணாமே அந்த வெந்தயத்தை அப்படியும் நீங்கள் சூ பண்ணியும் சாப்பிடலாம். அது ஆப்ஷனல். அதோட பெனிஃபிட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தி சீட், அதாவது இந்த வெந்தயம் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு பேலன்ஸ் த ஹார்மோன்ஸ் லெவல். அதுவும் இல்லாமல் நம்ம ஆக்னி பிக்மெண்டேஷன் இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா அதையுமே கொஞ்சம் நல்லாவே குறையும். ஏன்னா இட் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதனால் இட் ஃபைட்ஸ் த ப்ரீமெச்சூர் ஏஜிங். அதனால் உங்களுக்கு க்ளீன், காம், க்ளோ ஸ்கின் கிடைக்கும். ஸோ இதை வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே குடிக்கலாம். பட் இட் இஸ் கிரேட் ஃபார் ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரான் ஸ்கின். நான் ஏன் வந்து வெந்தயத்தை அப்படியே கூட நீங்கள் சூ பண்ணி சாப்பிட்லான்னு சொன்னேன்னா, அது வந்து கிரேட் ஃபார் பூஸ்டிங் த மெட்டபாலிசம். அது இல்லாமல் உங்கள் முடி ஹெல்த்துக்குமே அது சூப்பராக வேலை செய்யும். மூணாவது ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸ் வாட்டர். ஸோ இது என்ன நீங்கள் பண்ணால், காலையில் எழுந்தவொடனே 1 டீஸ்பூன் ஆஃப் சியா சீடை வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் சோக் ஆகட்டும். அந்த டைமில் நீங்கள் ஃபேஸ் வாஷு இல்லைன்னா ப்ரஷ்ஷிங் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஒரு ட்ராப் ஆஃப் லெமன் ஆட் பண்ணலாம். நான் யூஸ்வலாக அது செய்வேன். இது ஆப்ஷனல்லாம். இல்லை ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் இதை குடிக்கணும். நீங்கள் சியா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் ரிச் இன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால் உங்கள் ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டீப் ஹைட்ரேஷன் வந்து உங்கள் பாடியில் வந்து வித்தின்னே நல்லா அழகாக கொடுக்கும். அதனால் உங்களோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியும் நல்லாவே மெயின்டைன் பண்ணும். ஏன்னா அதுதான் உங்கள் ஸ்கின் வந்து யூத்ஃபுல்லான ஒரு லுக்கு கொடுக்க ஹெல்ப் பண்ணுறது.
ஸோ இது வந்து ஒரு டீப் ஹைட்ரேஷனால் உங்களுக்கு க்ளோ மட்டும் கொடுக்காது, உங்களுக்கு ஒரு ப்ளம்ப்பான ஒரு ஸ்கின்னும் தரும். திஸ் இஸ் எஸ்பெஷலி கிரேட் ஃபார் ட்ரை காம்பினேஷன் டல் ஸ்கின் டைப். 4வது ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா அஜ்வன் வாட்டர். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து மார்னிங் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் அஜ்வன் வாட்டரோ இல்லை இன்னொன்று ½ டீஸ்பூன் ஆஃப் ஜீரகமோ ஒரு கிளாஸ் வாட்டரில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஸ்லிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஃபில்டர் பண்ணி நல்லா ஹாட்டாக அந்த அஜ்வன் ஜீரகம் வாட்டரை குடிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மார்னிங் இந்த ப்ரிப்பரேஷன் டைம்லாம் டைம் இல்லை, என்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நைட்டே என்ன பண்ணலான்னா, ஒரு டீஸ்பூன் ஆஃப் அஜ்வன் வந்து நீங்கள் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க நைட்டே. மூடி வச்சுட்டு வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கலாம். ஆனால் நைட்டே நீங்கள் ஊற போடுறீங்கன்னா தண்ணியில் வெறும் அஜ்வன் மட்டும் ஒரு டீஸ்பூன், ஜீரகம் வேண்டாம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இந்த ட்ரிங்க்கில் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்கள் மெட்டபாலிசம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ மட்டும் இல்லைங்க, நல்லா க்ளீனாக ரேடியண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அஜ்வன் வந்து அந்த இப்போ உடம்புல இருக்கிற அந்த பாடியில் இருக்க டாக்ஸின் எல்லாம் நல்லாவே இதை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதனால் உங்கள் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்காது. அடிக்கடி இந்த ஆக்னி, பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளமும் வராது. ப்ளஸ் உங்கள் டைஜஷனுக்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதனால் உங்களுக்கு ப்ளோட்டிங் ப்ராப்ளமும் இருக்காது. திஸ் ஒர்க் அவுட் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ், பட் இட் இஸ் கிரேட் எஸ்பெஷலி ஃபார் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். லாஸ்ட் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா சினமன் அண்ட் வாட்டர். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா, மார்னிங் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை வந்து நல்லா கொதிக்க விட்டு அதில் ஒரு சின்ன சினமன் ஸ்டிக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ½ டீஸ்பூன் ஆஃப் சினமன் பவுடரையும் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். இந்த ட்ரிங்க் வந்து என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதனால் இட் ஃபைட்ஸ் dull and fine lines. வெரி குட். அது ஒன்று. அப்புறம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இட் ரெகுலேட்ஸ் த பிளட் சுகர் லெவல் ஆல்சோ. அதனால் உங்களுக்கு அடிக்கடி வந்து பிரேக் அவுட்ஸ் வராது, அதாவது ஆக்னி இஷ்யூவில் அடிக்கடி வராது. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் ஒரு நேச்சுரலான க்ளோ உங்கள் ஸ்கின்னுக்கு தெரியும். ஸோ இது யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும்னா, இட் இஸ் கிரேட் ஃபார் ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டைப். ஸோ இதுதான் 5 ஈஸி நேச்சுரல் மார்னிங் ட்ரிங்க்ஸ். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிள், சேஃபாக, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு ஃபெஸ்டிவல் க்ளோவும் கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிங்க்கை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ண பாருங்கள் 2 வீக்ஸ் மார்னிங். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் 2 வீக்ஸு இதில் இருக்க ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸு எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிங்கன்னா எண்ட் ஆஃப் செகண்ட் வீக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் மீ a big thumbs up and share it to your friends and family and subscribe to my channel, which means a lot to me.